எல்லா புகழும் ஏக இறைவனுக்கு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தி சமாதானம் என்றென்னும் நிலவட்டுமாக. அன்புக்குரிய நேயர்களே, ஒவ்வொரு நாளும் நாளிதழ்களை திறந்தால் பகீர் என்ற ஒரு செய்தி நம்மை தாக்காமல் விடாது. அது என்னவென்றால், பெண்கள் மீது இழைக்கப்படுகின்ற பாலியல் வன்முறைகள் மற்றும் பாலியல் வன்புணர்ச்சிகள். அதை படித்துவிட்டு அன்று உங்களால் தூங்க முடியாது. ஒரு பெண்ணை கடத்தி சென்று அல்லது ஏமாற்றி அவளை கூட்டி சென்று ஒரு கும்பலாக அந்த பெண்ணை உடைய மீது பாலியல் வன்புணர்ச்சி செய்து இறுதியில் கொலையும் செய்கின்றார்களே, இந்த கொடுமையை நாம் அன்றாடம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இது குறைந்துவிடும் என்று நாம் கருதினோம். டெல்லியில் நிர்பயா வழக்கு மிக உச்சகட்டத்தை அடைந்தபோது இனிமேல் இதற்கு ஒரு முடிவு கட்டப்படலாம் அல்லது குறைந்தபட்சம் இதனுடைய எண்ணிக்கையாவது குறையலாம் என்று கூட எதிர்பார்ப்பு இருந்தது. அதற்காக வர்மா கமிஷன் போடப்பட்டது. அவர் பல ஆய்வுகளை செய்து பல சிபாரிசுகளை செய்தார். ஆனால் எதுவுமே பலனளிக்கவில்லையே. நாளுக்கு நாள் அது பெருகிய வண்ணமாகத்தானே இருக்கிறது என்பதை பார்க்கிற போது நாம் கவலைப்படாமல் இருக்க முடியாது. என்சிஆர்பி என்று சொல்லக்கூடிய நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, தேசிய குற்ற ஆணவியல் ஆவண காப்பகம் சொல்லுகின்ற தகவல்கள் மிக கவலையளிப்பதாக இருக்கின்றன. ஒரு நாளைக்கு 88 வன்புணர்வுகள் நடைபெறுவதாக அவர்கள் சொல்கிறார்கள். பொதுவாக நமக்கு தெரியும், பதிவு செய்கின்ற குற்றங்கள் பதிவு செய்யப்படாத குற்றங்களுக்கும் இடையே இருக்கின்ற இடைவெளி எத்தனை மடங்கு, 3 மடங்கா 10 மடங்கா என்பது நீங்கள் அறிந்த ஒன்றுதான். ஆக அது நாளுக்கு நாள் போய்கொண்டே இருக்கிறது. இந்தியாவில் நடைபெறுகிற குற்றங்களிலேயே மிக அதிகமான குற்றம் இந்த பாலியல் வன்புணர்ச்சி தான். இது கிராமம் இல்லை, நகரம் என்று வித்தியாசம் இல்லை. 6 மாத குழந்தையிலிருந்து 70 வயது கிழவி வரை பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்படுகிறாள். வீட்டிலும் நடக்கிறது, வெளியிலும் நடக்கிறது. சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய இடங்களிலும் நடக்கிறது, கல்விக்கூடங்களிலும் நடக்கிறது. ஆகவே இந்த நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறதே. இந்த சமயங்களிலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட செய்தி வந்த உடனே ஊடகங்கள் அதை ஒரு பரபரப்பு செய்திகளாக மக்களுக்கு வெளியே கொண்டு வருவார்கள். எதிர்க்கட்சிகள் கொய்யோ முறையோ என்று சொல்வார்கள். பார்த்தீர்களா, இந்த ஆட்சியில் தான் எல்லாம் கெட்டுவிட்டது என்று. என்னமோ இவங்க ஆட்சியில் எல்லாம் ஒழுங்காக இருந்த மாதிரி. அரசுகள் உடனே சொல்வார்கள், நீங்கள் ஏன் பெண்களே ஏன் தனிமையில் இரவே போகின்றீர்கள் என்று அரசு ஒரு பக்கம் சொல்வார்கள். மக்கள் சொல்வார்கள், இவனையெல்லாம் தூக்கில் போட்டால் தான் சரி வரும், கடுமையான தண்டனை கொடுத்தால் தான் இது சரி வரும், இவர்களுக்கெல்லாம் ஆண்மை இல்லாமல் இவர்களை ஆக்க வேண்டும், அப்போதுதான் சரி வரும் என்றெல்லாம் சொல்வார்கள். இப்படியே பேசி ஓஞ்சு போயிடும். இன்னொரு பரபரப்பான செய்தி வரும், அதில் இது மறக்கப்படும், மீண்டும் இதே செய்தி வரும். இதுதான் தொடர்கதையாக ஆகிக்கொண்டிருக்கிறது. தண்டனைகள் மட்டுமே தீர்வாகாதுங்க, தண்டனைகள் மட்டுமே தீர்வாகாது. அதே சமயத்தில் சிலர் சொல்வதைப் போல அரைகுறை ஆடையினால் மட்டும்தான் இந்த பாலியல் வன்முறை நடைபெறுவதாகவும் நாம் சொல்ல முடியாது. அதுவும் ஒரு காரணம், அவ்வளோதான். அதுவும் ஒரு காரணமே தவிர அதுவே காரணம் அல்ல. ஆக இதற்கான காரணங்கள் விரிவானது. முக்கியமான காரணம் ஆண்களுடைய வக்கிர புத்தி, செக்ஷுவல் பெர்வர்ஷன், பாலியல் வேட்கை, வெறிபிடித்த இந்த ஆண்களுடைய பாலியல் வேட்கை தான் இந்த தீமைக்கு முக்கியமான ஒரு காரணமாக அமைகிறது. இந்த வெறியில் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. தங்களுடைய சுயமரியாதையை மறந்துடுறாங்க, மானத்தை இழந்துடுறாங்க, வெட்கத்தை இழந்துடுறாங்க, நாணத்தை இழந்துடுறாங்க. பெண்களை பற்றி கவலைப்பட அவர்களுடைய பெண்மை உணர்வுகள், அவர்களுடைய வலி, அவர்களுக்கு ஏற்படுகின்ற அவமானம், அவர்களுக்கு சமுதாயத்தில் ஏற்படுகின்ற குற்ற உணர்வு எல்லாத்தையும் மறந்துடுறாங்க இவனுடைய சுய இன்பத்திற்காக. இவனுக்கு தெரியும், ஒரு கால சட்டத்தில் பிடியில் மாட்டிக்கொண்டு பின்னால் அவமானப்படுத்த போகிறோம் என்பது கூட அவனுக்கு தெரிந்துதான். அதையும் கூட அந்த வெறியிலே அவற்றை கூட அவன் மறந்து விடுகிறான். இதுதான் முக்கியமான காரணம், ஆண்களுடைய இந்த செக்ஷுவல் பெர்வர்ஷன். இரண்டாவது, பெண்களுடைய பாதுகாப்பற்ற தன்மை, தனிமையிலே இருக்காங்க. அது குறிப்பாக ஏழை குடும்பங்கள் தான், அவங்க தான் பரிதாபத்துக்குரியவர். வேலைக்கு போக வேண்டியிருக்கு, குழந்தைங்களே ஒன்றா கூட்டிகிட்டு போக முடியல, வீட்டில் யாரும் சுற்றம் இல்லை, கடைசியாக தனியாக வச்சுட்டு போகிறாங்க அந்த பெண் குழந்தைகளை. இதை இந்த கயவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். இந்த கயவர்களுக்கு வருகிற துணிவு
இவங்க இந்த குடும்ப மானத்தை காப்பதற்காக இதை வெளியில் போய் புகார் செய்ய மாட்டாங்க, காவல்துறைக்கு போக மாட்டாங்க என்று எண்ணுகின்ற ஒரு நிலை. அடுத்தபடியாக பெண்களே கூட வலையில் மாட்டிக்கொள்கிறார்கள். இந்த ஃபேஸ்புக்கை பார்க்குறது, செல்ஃபோனில் எவனாவது ஒருத்தன் கொஞ்சம் கவர்ச்சிகரமாகவோ ஒரு அன்பாகவோ பேசிவிட்டால் மிக எளிதிலே அவர்கள் வலையில் வீழ்ந்து விடுகிறார்கள். இது ஒரு காரணமாக இருக்கிறது. அப்புறம் ஆபாச படங்கள், நீலப்படங்கள், ஆபாச பத்திரிகைகள், சினிமாக்கள், இவை ஒரு காரணம். இன்னொரு புறம் குடும்பத்தில் உள்ள நெருக்கத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த பாலியல் வன்புணர்ச்சி செய்பவர்கள். நீங்கள் இந்த NCRB ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்புணர்ச்சியில் 80% யாரால் நிகழ்த்தப்படுகிறது என்று சொன்னால் குடும்ப உறவினர்கள், நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள். இவர்கள் அந்த உறவை பயன்படுத்தி கொண்டு அந்த பெண்களோடு பழகிறார்கள். இவர்கள் நம்மை நிச்சயமாக வெளியிலே சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள், இவர்கள் காவல்துறைக்கு சென்று முறையீடு செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு நிலையில் அவர்கள் இந்த தவறை செய்வதாக சொல்கிறார்கள். ஆக வெளியில் நடப்பதை விட வீட்டில் நடப்பதுதான் அதிகம் என்பதை நீங்கள் இந்த NCRB ரிப்போர்ட்டை பார்த்தால் உங்களால் தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு காரணம். அடுத்தபடியாக நினைக்கிறார்கள் இந்த கயவர்கள் எப்படியும் சட்டத்தின் பிடியில் தப்பித்துக் கொள்ளலாம். என்ன பெருசாக செஞ்சிருவாங்க, தடயம் கிடைக்காது, போதுமான ஃபாரன்சிக் எவிடன்ஸ் கிடைக்காது சொல்கிறார்கள். புகார் செய்யப்பட்ட வழக்குகளில் 26% வழக்குகள் தான் தண்டனை பெறுகின்றன. இப்போ மீதி பூரா 74% தப்பிச்சிட்டான். இது ஒரு தைரியம் கொடுக்குது அவனுக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் வாதாடுறதுக்கு நம்மக்கிட்ட வக்கீல் இருக்காங்க, அநியாயத்துக்கு வாதாடுகின்ற வக்கீல்கள் உண்டல்லவா, அது தர்மமா? அது அவனே சொல்கிறான், நான் தான் அந்த பெண்ணை நான் பாலியல் வன்முறை செய்தேன், நான் திருடினேன், நான் கொலை செய்தேன் என்று சொல்லுகின்றவனுக்காக வாதாடலாமா? அநீதிக்காக வாதாடலாமா? அண்ணல் காந்தியடிகள் ஒரு கொள்கையாக வைத்திருந்தார், அநீதிகளுக்காக நான் வாதிட மாட்டேன் என்று. ஆக வழக்கறிஞர் என்று சொன்னால் எதுவும் வாதாடலாம் என்பதாக அல்ல, நியாயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் தான் வாதாட வேண்டும். நிச்சயமாக அவருக்கு வழக்கு வரும். நீங்கள் சொல்லலாம், இப்படிலாம் பார்த்தா பொழைக்க முடியுமா சார், என்ன பொழைக்கிற வழியை சொல்லுங்கள் சார். இல்லை, நிச்சயமாக நியாயமாக வாதம் அவர்களுடைய வழக்குகள் வந்தே தீரும். ஆகவே சட்டத்தின் பிழிந்து எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். அடுத்தது இந்த பெண்களை கூட இந்த அரைகுறை ஆடை, ப்ரொவோகேட்டிவ் ட்ரெஸ், இதை உடனே சொன்ன உடனே சண்டைக்கு வருவாங்க சில அமைப்பை சார்ந்தவர்கள். அது அவருடைய உரிமை, அவர்கள் எந்த உடையும் உடுப்பார்கள், அதை அவர்களை பாதுகாக்க வேண்டியது அரசினுடைய கடமை, உண்மைதான். ஆனால் இந்த அரைகுறை ஆடை, ஆபாசத்து ஆடை ஆண்களிலே சபலத்தையும் சலனத்தையும் உண்டாக்காது என்று உங்களால் சொல்ல முடியுமா? எத்தனை தீர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? provocative dress is an invitation to the rape, provocative dress is an invitation to the rape என்று எத்தனை தீர்ப்பு சொல்லப்படும் உங்களுக்கு தெரியுமா? ஆக அரசுக்கு பொறுப்பு இருக்கு, ஆனால் நீங்க செய்ய வேண்டிய வேலை நீங்க செய்யணும்ல. வெளியூருக்கு போறீங்கன்னா வீட்டை பூட்டி வச்சுட்டு காவல்துறையிட சொல்லலாம், என் வீட்டை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லலாம். நான் வீட்டை திறந்து போட்டு தான் போவேன், நீங்கள் எங்கள் வீட்டை பாதுகாப்பது உன்னுடைய கடமை என்று சொன்னால் அர்த்தம் இருக்கிறது. நான் எப்படியும் உடை உடுத்தி கொண்டு போவேன், ஆனால் எங்களை பாதுகாக்க வேண்டிய என்னுடைய கடமை என்று சொன்னால் அது எப்படி? அது உரிமையின் பார்ப்பட்டதல்ல, அது நீங்கள் அந்த உரிமையை நீங்கள் தவறாக பயன்படுத்துகின்றீர்கள். ஆகவே அதுபோன்ற வாதங்களை எல்லாம் வைக்க வேண்டாம். அப்படி வாதங்களை வைப்பவர்கள் பெண்களுக்கு நன்மை செய்யவில்லை, பெண்களுக்கு கேடுதான் செய்கிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இவையெல்லாம் தான் காரணங்கள். ஆக இவை அனைத்தையும் நாம் மனதிலே கொண்டு தீர்ப்புகளுக்கு நாம் போக வேண்டும். வெறும் சட்டங்களை மட்டும் கொடுத்துவிட்டால் இவையெல்லாம் ஒழிந்துவிடும் என்றெல்லாம் நாம் அவ்வளோ எளிதாக எண்ணிவிடக்கூடாது. போதுமான சட்டங்கள்லாம் இருக்கு. ஆகவே நான் சொன்ன இத்தனை காரணங்கள், எத்தனை காரணங்கள் உங்களிடத்தில் சொன்னேன். ஆண்களுடைய பாலியல் வக்கர புத்தி, பெண்கள் தனிமையிலே செல்வது, குடும்ப மானத்தை காப்பதற்காக வெளியில் சொல்லாமல் இருப்பது, ஃபேஸ்புக் போன்ற முகநூல்களை மாட்டிக்கொள்வது, ஆபாச படங்களை பார்ப்பது, குடும்ப நெருக்கத்தை பயன்படுத்திக் கொள்வது, சட்டத்தில் தப்பிக்கலாம் என்ற உணர்வு, அரைகுறை உடை, இப்படி பல காரணம் இருக்கு. இப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன என்று பார்க்கிற போது இதை தடுப்பதற்கு நல்ல மனுஷங்களை உருவாக்கணுங்க, அதாங்க முக்கியம். இப்படி சொன்னால் உங்களுக்கு உடனே விரக்தியோடு வரலாம். என்னையா தீர்ப்பு சொல்கிறார் இவர், தப்பு செஞ்சிருக்கான், உடனே தூக்கி ஜெயிலில் போட்டு அவனை அடித்து 4 சாத்தணுமோ அதை விட்டு போட்டு அதுவும் பேச போகிறோம். ஆனால் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் ஒழுக்கமற்ற மனிதர்கள் நிறைந்திருப்பதுதான் இதற்கு காரணம். ஆகவே ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு சமுதாயத்தை, பெண்களை மதிக்கின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். பெண்கள் ஒன்றும் போகப் பொருள் அல்ல,
உன்னை போன்ற அவளும் ஒரு மனுஷி. உனக்கு இருக்கின்ற எல்லா உணர்வுகளும் அவளுக்கு இருக்கிறது. ஆசை, நிராசை, சுயமரியாதை, நாணம் எல்லாம் அவளுக்கு இருக்குப்பா, உனக்கு மட்டும்தான் இல்லை. இருக்கா எண்ணிக்கொள்ளாதே. ஆக நாணம் உள்ள மனிதனை உருவாக்குவது வெக்கப்படணும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், உனக்கு நாணம் இல்லை எனில் நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள். இல்லையா? நம்ம எது தடுக்குது? இப்போ நீ உடையை போட்டு உட்காந்துருக்கோம், எது தடுக்குது? நாணம் தான். நாணத்தின் காரணமாகத்தான் உடையை அணிந்து கொண்டிருக்கிறோம். நாணத்தின் காரணமாக தான் 4 பேர்கிட்ட காசு நீட்டி பிச்சை எடுக்காமல் இருக்கிறோம். இல்லையா? எல்லாம் நாணம் தான், அடிப்படை நாணம். ஆக இந்த நாண உணர்வு சமுதாயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அற்றுப்போய் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக வீட்டிலிருந்தே இதற்கான பயிற்சி துவங்க வேண்டும். பெண்கள், பெற்றோர்கள் இந்த குழந்தைகளுக்கு, ஒழுக்கம் உள்ள குழந்தைகளை உருவாக்க வேண்டும். நாம் மதிப்பெண் பெறுவதிலேயே குறியாக இருக்கிறோம். மாண்புமிக்க மனிதர்களை உருவாக்குவதில் நாம் குறியாக இல்லை. என் பிள்ளை நிறைய மார்க் வாங்கிட்டான், ரேங்க் வாங்கிட்டான், எனக்கு அந்த கம்பெனியில் சீட்டு கிடச்சிருச்சு, வேலை கிடச்சிருச்சு, இத்தனை டிஜிட்டில் சம்பாதிக்கிறான், வெளிநாட்டுக்கு போவோம், இதில் தான் பெருமை. இல்லை, இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்ல, தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் பிள்ளை மரியாதை உள்ள பிள்ளை, என் பிள்ளை தப்பு தண்டா பண்ண மாட்டான், யாருக்கு துன்பம் விளைவிக்க மாட்டான், யாருக்கு அநியாயம் பண்ண மாட்டான், ஒழுக்கக்கேடாக நடந்து கொள்ள மாட்டான், லஞ்சம் வாங்க மாட்டான். அப்படிப்பட்ட பிள்ளையை நான் உருவாக்கி இருக்கிறேன். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு தந்தை தனது பிள்ளைக்கு அளிக்கின்ற மிக பெரும் பரிசு அவன் நல்ல ஒழுக்கத்தை கற்றுத்தருவதுதான். நல்ல ஒழுக்கத்தை, அதை விட பெரிய பரிசு என்ன இருக்கு சொல்லுங்க? இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல் என்று சொல்றோம்ல. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெறுவதற்காக இவன் என்ன தவம் செய்தானோ, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. ஆக பிள்ளைகளை படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், அதற்காக பெற்றோர்கள் கவனம் செலுத்துவதை யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனால் அத்தோடு சேர்ந்து நீங்கள் இவற்றையும் நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக கல்விக்கூடங்களிலே வேல்யூ பேஸ்டு எஜுகேஷன், விழுமம் சார்ந்த கல்வி, ஒழுக்கம் சார்ந்த கல்வி மாணவர்களுக்கு அளிக்க வேண்டும். அங்கும் இதே நிலைதான். எங்கள் பள்ளிக்கூடம் 10% வாங்கிச்சு. இதுதான் கல்வியினுடைய நிலை. அதுக்கு தான் அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. 10% வாங்கினா நிறைய பையங்கள்லாம் வருவாங்க, கெட்டிக்கார பையங்கள்லாம் வருவாங்க, பணக்கார பையங்கள்லாம் வருவாங்க, ஃபீஸு நிறைய வாங்கலாம். இதுதான் கல்விக்கூடங்களுடைய இலக்கு. எங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்த பையன் தப்பு தண்டா செய்ய மாட்டான், தவறாக போக மாட்டான். எங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்த பையன் நாளைக்கு கலெக்டர் ஆகணும், லஞ்சம் வாங்க மாட்டான். இதெல்லவா பெருமை அந்த பள்ளிக்கூடத்திற்கு. அந்த முற்காலத்தில் ஒரு நீதி போதனை வகுப்புன்னு ஒன்று இருந்துச்சு, மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ்ன்னு முன்னெல்லாம் உண்டு. அதை எடுத்தாச்சு. இப்போ எதனால் எடுத்தாங்க நமக்கு புரியல. எல்லாருக்கும் ஒழுக்கம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்களா, இல்லாட்ட என்ன சொல்லி கொடுத்தாலும் இவனுக்கு ஒழுக்கம் வராதுன்னு சொல்லி எடுத்துட்டாங்களா ஏன்னு தெரியல, நமக்கு தெரியல. அந்த ஒழுக்க அந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸை கணக்கு வாத்தியார் எனக்கு கணக்கு முடிக்கலப்பா எனக்கு ஒன்று அவரு கொடுத்துருவார்கள். இந்த அளவுக்கு அது போய்விட்டது. ஆக அறிவிருந்தும் ஒழுக்கம் இல்லை என்றால் அவர்களுக்கு திருமறை தருகிற, குரான் தருகின்ற ஓமை, இவர்கள் வேதம் சுமந்த கழுதைகள். கழுதையினுடைய முதுகிலே குப்பையை ஏற்றினால் என்ன, வேதத்தை ஏற்றினால் என்ன? கழுதைக்கு தெரியுமா நான் இவனுடைய முதுகிலே யான் சுவப்பது வேதமா குப்பையா என்று கழுதைக்கு தெரியுமா? அதே போல் இத்தனை கல்வியை கற்ற பிறகும் அவன் கற்றபடி ஒழுகவில்லை என்றால் அவன் வேதம் சுமந்த கழுதை என்று திருமறை சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே இந்த வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் இதை வீட்டிலே சொல்லிக் கொடுக்கணும், பள்ளிக்கூடங்களிலே சொல்லிக் கொடுக்கணும். ஆன்மீக தலைவர்களுக்கு பொறுப்பு இருக்கு. ஆன்மீக தலைவர் என்று சொன்னால் வெறும் தொழுகை நடத்துவது, ஜெபம் செய்வது, பூஜை புனஸ்காரம் செய்வது, ஆசி வழங்குவது இதெல்லாம் இல்லைங்க. நல்ல மக்களை உருவாக்கணும் தான் அவங்களுடைய வேலை, முக்கியமான வேலை தான். நல்ல குடிமக்களை உருவாக்குவது தான் ஆன்மீக தலைவருடைய பொறுப்பு. சமுதாயத்தில் நடக்கின்ற அநீதிகளை, ஒழுக்கக்கேடுகளை தட்டி கேட்பது ஆன்மீகவாதிகளுடைய பொறுப்பு. அடுத்தபடியாக பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது. இந்த ஆண்கள் விரிக்கும் வலையில் விழுந்துடாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியதை போல இந்த ஃபேஸ்புக்கு அதெல்லாம் இருக்க, அதை திறமையாக பேசி இவங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம் காத்திருக்கு. ஆகவே இவங்க நம்பியெல்லாம் பின்னால் போய் உங்கள் வாழ்க்கையை, உங்களுடைய மானத்தை இழந்து விடாதீர்கள். அறிமுகம் இல்லாத ஆண்களோடு நீங்கள் தொடர்பு வைக்காதீர்கள். உங்களுடைய உடைகளிலே கட்டுப்பாடை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அது ஒன்றும் கேவலம் இல்லை. நினைக்கிறாங்க ப்ரோக்ரஸிவ்னு அன்னைக்கு எவ்வளோக்கு அதிகமாக காட்டுறோம். ஆண்கள் காட்டுகிறார்களா உடையை? ஆண்கள் எல்லா ஆண்களையும் பாருங்கள் ஃபுல்லாக போட்டிருக்கான், கழுத்தில் போட்டிருக்கான். எந்த ஆம்பளையோ தொப்பலை காட்டுறானா, வயிற்ற காட்டுறானா? இல்லை. பெண்கள் மட்டும் ஏன் காட்ட வேண்டும்? இது ஆண்களுடைய வக்கர புத்தியா அல்லது பெண்களுக்கு காட்ட வேண்டும் என்ற அந்த உணர்வா? எக்ஸிபிஷனிசம் என்று சொல்வார்கள். தன்னுடைய உறுப்புகளை காட்ட வேண்டும் என்ற உணர்வா? எதில் சேருவது? இதில்
இப்போ ஆண்களுக்கு தங்கள் உடம்பில் மேல் இருக்கின்ற அந்த கௌரவம் மரியாதை பெண்களுக்கு ஏன் இல்லாமல் போய்விட்டது? இருபாலரும் சமம் என்றால் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரியான உணர்வுகள் இருக்க வேண்டும். ஆண்கள் மூடி மூடி மறைக்கிறார்கள், பெண்கள் திறந்து திறந்து காட்டுகிறார்கள். பாரதிதாசன் பாடுகிறார், மேனியெல்லாம் வெளியில் தெரிய வெங்காயத்தோல் சேலை கட்டி மானமெல்லாம் விற்பவளா பெண்டாட்டி. மேனியெல்லாம் வெளியில் தெரிய வெங்காயத்தோல் சேலை கட்டி மானமெல்லாம் விற்பவளா பெண்டாட்டி. செப்பு போல் உறுப்பு வெளி தெரிவதே நகைப்பு. செப்பு போல் உறுப்பு வெளி தெரிவதே நகைப்பு. மார்பு தெரிய விடுதல் தமிழ் மாண்பினை கைவிடுதல். மார்பு தெரிய விடுதல் தமிழ் மாண்பினை கைவிடுதல். அமைவான உடுப்பு நீ அணிவதுதான் சிறப்பு. அமைவான உடுப்பு நீ அணிவதுதான் சிறப்பு என்று பாவேந்தர் பாடுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நல்ல உடை உடுத்தி போகிறது ஒன்றும் இழிவானதோ பிற்போக்குத்தனமோ அல்ல. அடுத்தபடியாக இரவு நேரங்களில் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். தனிமையான இடங்களுக்கு செல்லாதீர்கள். அப்படி போக வேண்டிய கட்டாயம் இருந்தால் நல்ல துணையோடு நீங்கள் செல்லுங்கள். அடுத்தது சமூக இடைவெளி. இப்போ அதிகமாக சொல்லப்படுகிற வார்த்தை கொரோனா காலத்துக்கு ஒரு சமூக இடைவெளி, சோஷியல் டிஸ்டன்சிங். அது அங்கே மட்டும் இல்லை, ஆண்களோடு பழகிற போதும் அந்த இடைவெளி இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு ஆணும் ஒரு அந்நிய ஆணும் ஒரு பெண்ணும் தனிமையில் இருக்கக்கூடாது. தனிமையில் இருக்கக்கூடாது. மூன்றாவதாக சைத்தான் இருக்கிறான் என்று சொன்னார். மூன்றாவதாக சாத்தான் அங்கே இருக்கான், தூண்டி விடுவோம். ஆகவே நீங்கள் அதிலே கவனமாக இருந்தால் அந்நிய ஆண்களோடு பழகின்ற போது கொஞ்சம் எட்ட நின்று பழகுங்கள். குடும்ப ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள், சொந்த விஷயங்களை சொல்லாதீர்கள். இவையெல்லாம் எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கும். அடுத்தபடி சுய பாதுகாப்பு, செல்ஃப் டிஃபென்ஸ். கராத்தே கூட பயிலலாம், தவறு ஒன்றும் கிடையாது. கராத்தே பயிலலாம். இப்போ பெப்பர் ஸ்ப்ரே எல்லாம் வந்திருக்கு, ஸ்ப்ரே கொஞ்சம் கையில் வச்சுக்கிடுங்க. போலீஸ் அப்ளிகேஷன்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க உங்களை பாதுகாப்பதற்காக. பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமை கண்காணிப்பு. உங்கள் பிள்ளைகளை கண்காணியுங்கள். என்ன படிக்கிறாங்க, என்ன பார்க்குறாங்க, யாரோடு பேசுகிறாங்க, யாரோடு பழகுறாங்க, எங்கே போகிறாங்க, எல்லாத்தையும் கண்காணியுங்கள். அத்தோடு அவர்களை தனிமையிலே விட்டு செல்லாதீர்கள். பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். வேலைக்கு செல்கின்ற பெண்களுக்கு தங்கள் குழந்தைகளை விட்டு செல்வதற்காக அரசாங்கம் சில அமைப்புகளை ஏற்பாடு செய்ய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கும் இருக்கிறது. ஆகவே அரசு செய்ய வேண்டிய கடமைகள் நான் ஏற்கனவே சொல்லிய இந்த வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன், இந்த ஒழுக்கம் சார்ந்த கல்வி அளிப்பது, இந்த ஆபாச சினிமா, இந்த போர்னோகிராஃபி இவற்றையெல்லாம் தடை செய்வது. அடுத்தபடியாக சட்டத்தை விரைந்து செயல்படுத்துவது. ஒவ்வொரு வழக்குகளும் எத்தனை ஆண்டையாக இழுத்தடிக்கிறீங்க? நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்க ஜஸ்டிஸ் டிலேய்டு, ஜஸ்டிஸ் டினைட். தாமதப்படுத்தப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் என்று நீங்கள் சொல்லிக் கொள்கின்றீர்கள். ஆனால் ஆண்டு கணக்கில் இழுத்தடிக்கப்படுகிறது. உரிய தடயங்களை அவர்கள் சென்று அங்கே காட்டுவதில்லை. போதுமான ஃபாரன்சிக் எவிடன்ஸை கொண்டு வைப்பதில்லை. எஃப்ஐஆர் போடுவது வாங்குவதற்கே மிக பெரும் கஷ்டங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது. ஆக இப்படியே இழுத்தடித்து கொண்டு சென்றால் எப்போது அவர்களுக்கு நீதி கிட்டும்? ஆகவே அரசு இந்த விஷயத்திலே அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. இப்படியாக இந்த பாலியல் வன்முறைகளுக்கு நாம் ஒரு விரிவான திட்டம் தேவைப்படுகிறது. ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் என்று சொல்கிறோமே, முழுமையாக இணைந்த ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த நிலைமையை நாம் மாற்ற முடியும். வெறுமனே அவர்களை தூக்கில் போடுவது என்பது போன்ற சட்டங்கள் ஓரளவுக்குத்தான் வேலை செய்ய முடியும். ஆகவே அவற்றை நம்பி நாம் இருக்க முடியாது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்கள் எல்லோரும் இதை பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டிய, இவ்வாறு வன்புரட்சிகளை ஈடுபடுகிறீர்களே, உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். நபிகள் நாயகத்தில் ஒருவர் வந்தார், ஒரு இளைஞர். நான் மாற்றால் புணர்ச்சியில் ஈடுபடலாமா என்று கேட்டார். தோழர்களுக்கெல்லாம் கடுமையான கோபம் வந்துவிட்டது. என்ன ஒரு இறை தூதரிடத்திலே என்ன கேள்வி கேட்க வேண்டும் என்று கூட தெரியாமல் ஒரு அசிங்கமான கேள்வியை கேட்டு அதற்கு அனுமதி வேறு இவர் கேட்கிறார் என்று எல்லோரும் அந்த இளைஞரை அடிப்பதற்கு கூட தயாராகிவிட்டார்கள். நபிகள் நாயகம் அந்த தோழருடைய தோளிலே கையை போட்டு கேட்டார்கள், உமது தாயை இது போன்ற விஷயத்தில் உம்மால் அனுமதிக்க முடியுமா? உமது தாய் இவ்வாறு நடந்து கொள்வதை நீர் அனுமதிப்பீரா? இன்னொருவரோடு தொடர்பு கொள்வதை உம்மால் அனுமதிக்க முடியுமா? முடியவே முடியாது. நான் உனது சகோதரி முடியவே முடியாது. இப்படி ஒவ்வொன்றாக கேட்டார்கள். ஆக தனது வீட்டு பெண்கள் எல்லாம் ஒழுக்கமாக இருக்கணும்,
தங்கள் வீட்டு பெண்களை யாரும் கை வச்சிடக்கூடாது என்று எண்ணுகின்ற ஒரு மனப்பான்மையை பார்க்க எல்லா விஷயங்களும் இது இருக்குது. இப்போ சினிமாவே எடுத்துக்கிடுங்க. நமது வீட்டு பெண்களை அது போன்ற ஒரு காட்சியிலே நடிக்க விடுப்பதற்கு நாம் தயாராக? சொல்லுங்கள், மனசாட்சியை கைதொட்டு சொல்லுங்கள். அது போன்ற ஒரு அசிங்கமான அருவருப்பான ஒரு காட்சியிலே நடக்க விடுவதற்கு நாம் தயாரா? இல்லை, நிச்சயமாக விட மாட்டோம். அப்போ சமுதாயத்தில் இது போன்ற அருவருப்பான செயல்களை செய்வதற்கு ஒரு பெண்கள் கூட்டம் இருக்க வேண்டும். அவர்கள் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாமெல்லாம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். தனக்கு விரும்புவதையே பிறருக்கு விரும்பு, தனக்கு விரும்புவதையே பிறருக்கு விரும்பு என்பது எல்லா மதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு தத்துவம் அது. ஆக உன்னுடைய வீட்டு பெண்கள் கண்ணியமாக இருக்க வேண்டும், நாணமாக இருக்க வேண்டும், கௌரவமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதைப் போலவே எல்லா வீட்டு பெண்களும் அப்படி இருக்க வேண்டும் என்ற உணர்வு ஆண்கள் மத்தியிலே வந்துவிட்டால் இத்தகைய தீமைகளுக்கு அங்கே இடம் ஏது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களை போகப் பொருளாக அவர்களை நீங்கள் கருதக்கூடாது, அற்பமாக கருதக்கூடாது, இழிவாக கருதக்கூடாது. இது முக்கியமான காரணம். பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற தீமைகளுக்கு இந்த நிலை. பழமொழிகளே வைக்கிறோம் நம்ம, தையல் சொல் கேளேல், பொம்பளை பேச்சை கேட்காத, சான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை, ஒவ்வொருக்கும் ஆண் பிள்ளைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த பெண்ணுக்கும் எல்லா வகையான உணர்ச்சி இருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது, ஆண்களும் பெண்களும் ஒரே மூலத்திலிருந்து படைக்கப்பட்டவர்கள். ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. ஆக ரெண்டு பேருக்கும் ஒரே உணர்வு தான்ப்பா, ரெண்டு பேருக்கும் ஒரே உணர்வு தான். டிமாண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டிங்ஸ் ஆர் சேம் ஃபார் போத். தேவைகள், உணர்வுகள் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியானவை. இருவரும் ஒட்டி பிறந்த இரட்டையர்களைப் போல நபிகள் நாயகம் சொல்லியது. குர்ஆன் ரோமே சொல்கிறது, ஆண்கள் பெண்களுக்கு ஆடை, பெண்கள் ஆண்களுக்கு ஆடை. ஆடை என்ற ரோமை சொல்கிறது. ஆடை செய்கிற பணிகள் என்ன? மானத்தை மறைக்கிறது. நீ அவளுடைய மானத்தை மறைக்க வேண்டும், அவள் உன்னுடைய மானத்தை மறைக்க வேண்டும். ஆடை செய்கிற இன்னொரு பணி என்ன? மான பாதுகாப்பு, அதை செய்ய வேண்டும். ஆடை செய்கிற அடுத்த பணி என்ன? அழகு சேர்ப்பது, ஒருவருக்கு ஒரு அழகு சேர்க்க வேண்டும். இப்படித்தான் ஆண்கள் பெண்களுடைய உறவுகள் அமைந்திருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆகவே இத்தகைய விஷயங்களை நாம் மனதில் கொண்டு செயல்பட்டால் இந்த பிரச்சனைக்கு நாம் தீர்வு காணலாம். ஆகவே நாம் எல்லா தரப்பு மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம், பொதுமக்களையும் கேட்டுக்கொள்கிறோம். தண்டனைகள் மட்டுமே தீர்வல்ல, அது ஒரு பகுதி, பிரச்சனைக்கான தீர்வினுடைய ஒரு பகுதி என்பதை நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அதே மாதிரி இந்த பெண்கள் உடை உடுத்துவதில் கட்டுப்படுத்தக்கூடாது, அவர்கள் விரும்பியபடி உடை அணியலாம். 6 மாத குழந்தையை ஒருவன் பாலியல் வன்புணர்ச்சி செய்கிறான், அதற்கு உடையா காரணம் என்று கூட கேட்கிறார்கள். உடையும் ஒரு காரணம் என்று சொல்லுகிறோமே தவிர உடைதான் காரணம் என்று சொல்லல. பல காரணங்களில் உடையும் ஒரு காரணம் என்று சொல்கிறோம். ஆகவே இது போன்ற வாதங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு நாம் காலத்தை கடத்தி கொண்டிருக்காமல் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு காண்பது, நம்முடைய பெண்களுக்கு எப்படி இந்த சமுதாயத்திலே பாதுகாப்பு தருவது, இந்த நிலை நீடிப்பது எந்த வகையிலும் நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நல்லதல்ல. உலக அரங்கில் இது நமக்கு நல்ல பெயரை பெற்றுத்தராது. ஆகவே நாம் அனைவரும் இது பற்றி நாம் ஆழமாக சிந்தித்து அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த பாலியல் குற்றங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.